வணக்கம் அன்பான தமிழ் பேசும் உங்கள் அனைவரையும் மீண்டும் ஒரு சுவையானதும் ஆரோக்கியமானதுமான ஒரு சமையல் காணொலியோட சந்திக்கிறதுல மிக்க மகிழ்ச்சி. நாங்கள் இன்றைக்கு பாகக்காயில் அருமையான ஒரு சம்பல் செய்ய போகிறோம். அதுவும் மாங்காய் போட்டு ஒரு வித்தியாசமான முறையில் பாகக்காய் சம்பல் செய்ய போகிறோம். சரி வாங்க காணொலிக்குள்ளே போகிறதுக்கு முதல்ல மறந்துடாமல் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. இது போன்ற நிறைய காணொலிகள் தொடர்ந்து என்னுடைய சேனலில் வரும். வாங்க காணொலிக்குள்ளே போவோம். சரி வாங்க காணொலிக்குள்ளே போகலாம். உங்களுக்கு தேவையான அளவுக்கு பாவக்காய் எடுத்துக்கொள்ளுங்க. பாவக்காயை எடுத்துட்டு அதை சின்ன 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 துண்டுகளாக சீவி எடுத்துக்கொள்ளணும். பாருங்கள் நாங்கள் எப்படி சீவிரோம்ண்டு அதில் இருக்க அந்த மேலில் இருக்க அந்த தோலை அழகாக சின்ன 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 தோல்களாக எடுத்து நாங்கள் சீவி எடுக்கணும். அதில் தான் நிறைய டேஸ்ட் இருக்குது. அதை சீவும்போது மிகவும் கவனமாக சீவணும். ஏனென்று சொன்னால் அதை கையில் அது வெட்டுப்பட்டுரும். இப்போ பார்த்திங்கன்னா நாங்கள் சீவி எடுத்துட்டோம். கிட்டத்தட்ட ஒரு 7 பாவக்காய் எடுத்து நாங்கள் சீவி அந்த தோலை எடுத்துருக்கிறோம். நீங்கள் அந்த துண்டையும் நீங்கள் நிறைய இதுக்கு பயன்படுத்தி கொள்ளலாம். முடிஞ்ச அளவுக்கு அதை நாங்கள் வேஸ்ட் பண்ணாமல் அதை நீங்கள் பயன்படுத்துங்க. பொரித்து சாப்பிடலாம் அதை. ரைட், நாங்கள் இப்போ உப்புத்தூள் போடுறோம். சீவின அதுக்கு அந்த பாவக்காய் தோலில் உப்புத்தூளை போட்டு அதுக்கு கொஞ்சம் நல்ல தேசிக்காய் புளியை விட்டு நல்லா அவ்வளோ கொஞ்சமோட தேசிக்காய் புளி விடணும். புளிஞ்சு விட்டுட்டு நல்லா பசைஞ்சு விடுங்க. நல்லா அதை பிரட்டி விட்டால் தான் அது நல்லா ஊறி உப்பும் புளியும் ஊறி அதில் இருக்க அந்த கசப்பு தன்மையெல்லாம் வெளிவந்துடும். இப்படி ஒரு சம்பலை நீங்கள் சாப்பிட்டு பாருங்கள். வாழ்நாளில் நீங்கள் மறக்கவே மாட்டீங்க. இப்போ அதுக்கு தேவையான இன்னும் ஒரு முக்கியமான ஒரு பொருள் மாங்காய். நல்ல ஒரு புளி மாங்காய் எடுத்துக்கொள்ளுங்க. அப்போ தான் அது அந்த சம்பல் செய்யும்போது நல்ல ஒரு பாவக்காய் கசப்போட இந்த புளிப்பு சேர்ந்து ஒரு அருமையான ஒரு சுவையை தரும். அப்படியே அதை சாப்பிட்டு கொண்டே இருக்கலாம். சரி, மாங்காயில் இருக்க தோலெல்லாம் அப்படியே சீவி கொள்ளுங்க. சரி, நாங்கள் இந்த மாங்காயையும் எப்படி நாங்கள் பாவக்காயை சீவி சின்ன சின்ன துண்டுகளாக எடுத்தோமோ அதே மாதிரி தான் இந்த மாங்காயையும் சீவி எடுக்க போகிறோம். உங்களுக்கு தெரியும், பாவக்காயில் இருக்கிற நிறைய ஊட்டச்சத்துக்கள் நிறைய வியாதிகளுக்கு குணப்படுத்துது. சர்க்கரை நோயாக்களுக்கு இந்த பாவக்காய் மிகவும் ஒரு மருந்து. அது மாதிரி இந்த பாவக்காயில் நிறைய விட்டமின்ஸ் இருக்குது. ஏ இருக்குது, சி இருக்குது, பொட்டாசியம் இருக்குது. சரி, நாங்கள் இப்போ மாங்காயையும் சீவி எடுத்துக்கொள்கிறோம். பாருங்கள், மாங்காயும் நல்ல அழகாக வடிவாக தோலை உரிச்சிட்டு அதுக்கப்புறம் நாங்கள் மாங்காயையும் சீவி எடுத்துக்கிறோம். அடுத்தது முக்கியமான ஒன்று, இது பாகக்காய் புற்றுநோயாளர்களுக்கு சுகப்படுத்துறதுக்கும் பெரிய அளவில் பங்களிப்பு செய்து இந்த பாகக்காய். இப்போ இந்த பாகக்காய் சம்பல் செய்கிறதுக்கு கட்டாயம் சின்ன வெங்காயம் இருந்தால் அவ்வளவு நல்ல ஒரு சுவையை கொடுக்கும். சின்ன வெங்காயத்தை எடுத்து குட்டி 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 குட்டியாக வெட்டி எடுத்துட்டு இப்போ நாங்கள் ஆல்ரெடி பாகக்காயும் சின்ன சின்னதாக வட்டியை தூவி எடுத்துட்டோம். வெங்காயம் இருக்குது, அதோட மாங்காயும் எடுத்துட்டோம். இப்போ அந்த பாகக்காயை நல்லா கொஞ்சம் தான் இப்போ நாங்கள் ஆல்ரெடி அதை புளியெல்லாம் போட்டு ஊற வச்சதை நல்லா இப்போ தண்ணியை போட்டு கொஞ்சம் அலசி எடுங்க. ஏன்னு சொன்னால் அதில் இருக்கிற அந்த கசப்பெல்லாம் நாங்கள் எடுக்கணும். இல்லைன்னா அப்படி கசப்பாக இருக்கும். ஸோ இது கசப்பை இல்லாமல் செய்கிற ஒரு சம்பல். இப்போ பாருங்கள், நாங்கள் வடிவாக அழகாக கழுவி எடுக்கிறோம். கழுவி எடுத்துட்டு புளிஞ்சு எடுத்துட்டோம். இப்போ பாகக்காயில் இருக்க அதிகமான கசப்பெல்லாம் இல்லாமல் போயிட்டு மாங்காய் சீவி வச்சுட்டோம். அதோட சின்ன வெங்காயத்தையும் வெட்டி வச்சுருக்கு. பச்சை மிளகாயும் வெட்டி இருக்குது. தேங்காய் பூ இருக்குது. சரி வாங்க எப்படி செய்முறைன்னு பார்ப்போம். இப்போ வெட்டி சின்ன சின்ன துண்டுகளாக தூவின அந்த பாகக்காயை எடுத்து ஒரு சட்டியில் போட்டுட்டு மாங்காயையும் அதுக்குள்ளே போட்டு மிக்ஸ் பண்ண போகிறோம். பார்த்தீங்கன்னா தெரியும், உங்களோட அளவுக்கு ஏற்ற மாதிரி இது தான் ஒரு சரியான அளவு. உங்களுக்கு அளவுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் அதை வெட்டி கொள்ளலாம். இப்போ வெட்டி வச்சு பச்சை மிளகாயும் போடுறோம். அதோட சின்ன வெங்காயத்தையும் அதுக்குள்ளே
போட்டு உப்பு, தேசிக்காய், தேங்காய் பூ எல்லாம் போட்டு புகனைய போகிறோம். பிரட்டி எடுக்கப்புறம் இப்போ உப்பு போடுறோம். இப்போ உப்பை போட்டுட்டு கொஞ்சம் பிரட்டி விடுறோம். எல்லா இடமும் உப்பு கொஞ்சம் படட்டும். உப்பு பட்ட பிறகு அதுக்கப்புறம் நாங்கள் அடுத்ததை சேர்த்துக்கொள்வோம். இப்போ நல்லா சின்ன சின்ன துருவின தேங்காய் எடுத்து சேர்க்குறோம். அதையும் கொஞ்சம் கலந்து விடுறோம். கலந்து விட்டுட்டு கொஞ்சம் நல்லா பனஞ்சி விடுறோம். பிரட்டினா தான் அதில் இருக்க உப்பு புளி எல்லாமே எல்லாத்துலேயும் சேரும். கடைசியாக தான் நாங்கள் இந்த தேசிக்காய் புளியை விட்டு பிரட்டி வைக்க போகிறோம். தேசிக்காய் புளியை நல்லா புளிச்சு விட்டுட்டு இந்த பிரட்டி எடுத்துட்டு உங்களோட ஒரு ஸ்பூன் எடுத்து டேஸ்ட் பண்ணி பாருங்கள் எப்படி இருக்குன்னு அந்த சுவையை. பெட்ரூம் சோத்துலே சுட சுட வச்சு சாப்பிடலாம். அவ்வளோக்கு அருமையான ஒரு இது போன்ற வித்தியாசமான சமையல் காணொலிகள் தொடர்ந்து வரும். மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கொள்ளுங்கள். இன்னொரு காணொலியில் சந்திக்கிறேன். நன்றி.